நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் புதிய தடைகளுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்பு தெரிவித்துள்ளது உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்து வரும் நிலையில் தற்போது அதன் ஒரு முயற்சியாக ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீது புதிய தடைகளை விதித்துள்ளார். யுக்ரைனுடன் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவிற்கு அழுத்தம் செலுத்தும் முயற்சியாக ரஷ்யாவின் மிகப்பெரிய 2 எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயில் ஆகிய 2 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. நான் விளாடிமிருடன் பேசும்போது ஒவ்வொரு முறையும் உரையாடல் நன்றாக நடக்கிறது, ஆனால் அதற்கு பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லை என்று கூறிய ட்ரம்ப் இந்த தடைகளை விதித்துள்ளார். இந்நிலையில்தான் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகளுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகள் போர் நீட்டிப்பதற்கு, பயங்கரவாதத்தை பரப்புவதற்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான சமிக்கையாகும். இது முற்றிலும் நியாயமான மற்றும் தகுதியான நடவடிக்கை. சமாதானத்தை அடைவதற்கு ரஷ்யா மீதான அழுத்தம் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பொருளாதார தடைகள் அதன் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும். இந்த உறுதியான மற்றும் சரியான இலக்கு கொண்ட முடிவிற்காக அதிபர் மற்றும் முழு அமெரிக்க குழுவினருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்பதற்கான சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் தேவையான செய்தி இது. நம்பகமான மற்றும் நீடித்த அமைதிக்கு மாற்று இல்லை. இதை உணர்ந்து உயிர்களை காக்கவும் நீதியை மீட்டெடுக்கவும் எங்களுடன் இணைந்து உழைக்கும் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் ஜெலன்ஸ்கி பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா சமீபத்தில் ரஷ்யாவின் பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது புதிய மற்றும் பெரிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. போரை தொடர்வதற்கு ரஷ்யா பயன்படுத்தும் நிதி ஆதாரத்தை முடக்குவதே முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி இந்த திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது.